வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? பாஜக மூலம்தான் பேசுவேன், எடப்பாடிக்கு செக் வைத்த டிடிவி தினகரன். அதிரடியில் அதிமுக கூட்டணியா? வாங்க வீடியோவை முன்வாக்கலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா? அந்த வகையில்தான் அதாவது அதிமுகவுடன் தமிழகத்திலே ஒரு வலுவான கூட்டணி அமைத்தது பாஜக மட்டும்தான். அதனைத் தொடர்ந்துதான் பாமக மற்றும் அமமுக டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் அதிமுகவுடன் தனது கூட்டணி வலிமையாக காட்டப்பட்டு வருகிறதா? இந்த சமயத்தில் தான் அரசியல் சூழலில் அதிமுக மற்றும் அமமுக இடையான கூட்டணியில் மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த ஒரு முக்கிய விளக்கங்களை அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் மதுரையில் செய்தியாளர் சந்தித்து பேசினாராம். அதாவது அவர் கூறியதாவது, திமுக மக்கள் விரோத ஆட்சியை கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் அனைவருமே தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கீழ்தான் 99.9% ஒன்றிணைந்துள்ளதாக அவர் ஒரு நம்பிக்கையாக தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுக தலைமையில் இந்த கூட்டணியில் அமமுக இணைந்திருப்பது என்பது குறித்த பேசிய தினகரன் அவர்கள், இரு கட்சிகளுமே ஜெயலலிதாவை தான் உருவாக்கப்பட்டவை என்றும் கடந்த கால கருத்து வேறுபாடுகள் மறந்து தற்பொழுது மக்கள் நலனுக்காகவே எல்லோரும் கைகோர்த்து ஒன்றாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி பயணிப்போம் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை ஏற்படுத்த தொண்டர்கள் எல்லாம் அடிமட்டம் முதல் தலைமை வரை மிகுந்த உற்சாகத்துடன் செயல்பட்டு வருவதாக அவர் எடுத்துரைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி மிகவும் எதிர்பார்ப்பதை ஏற்படுத்தியுள்ள தொகுதி பங்கீடு குறித்து அவர் கூறுகையில், கண்டிப்பாக இது ஒரு உணர்ச்சிகரமான விஷயம் என்பதால் இதில் எந்தவிதமான சலசலப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்பதாக கூறியிருக்கிறார் டிடிவி தினகரன். எனவேதான் அமமுகவிற்கு தேவையான தொகுதிகளை பெறுவதற்கும் கௌரவமான முறையில் உடன்படிக்கை எட்டுவதற்கும் நாங்கள் தேசிய அளவிலான தலைமையான பாஜக மூலம்தான் தங்களுடைய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக முன்வைப்போம் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது டிடிவி தினகரன் கேட்கும் தொகுதிகள் மற்றும் கூட்டணி என்பது கண்டிப்பாக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மூலம்தான் கண்டிப்பாக அதிமுகவிடம் கேட்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது பாஜகவின் வழிநடத்துதலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்த அமமுக வேட்பாளர்கள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று சட்டமன்றத்திற்குள் செல்வார்கள் என்று தினகரன் உறுதிபட கூறியிருக்கிறார். அதாவது தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்கவே இத்தகைய அணுகுமுறை என்பது கையாளுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையான இந்த அதிமுக கூட்டணியில் பாஜகவின் மத்தியஸ்தன் மூலம் வெற்றிகரமான கூட்டணி அமையும் என்று அவர் தனது பேட்டி ஒன்றில் அளித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதாவது டிடிவி தினகரனின் அமமுக கட்சி எவ்வளவு தொகுதிகள் கேட்கப்படும், அவர்கள் எந்த தொகுதியில் கண்டிப்பாக இடம்பெறுவார்கள் என்றுதான் மக்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.